விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய வேத பகுதி எபிரேயர்ல இருக்கக்கூடிய 11வது அதிகாரம். ஆனால் அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய பெயர்கள் அங்கே பரவலாக அங்கே சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் ஒரு பகுதியிலே நீங்கள் அதை காணலாம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு சவால் விடக்கூடிய முன்மாதிரியாக இருந்த நபர்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்த்துதல்களை சொன்ன அந்த பகுதியிலேயே மிக நீண்ட ஒரு பகுதியை உடைய ஒரு நிருபம். தேவன் நினைவில் வைத்திருக்கிற மறைக்கப்பட்ட விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்திலே அவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக பெயர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறித்து கொண்டே வருகிறார். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். இப்படிப்பட்ட இந்த வாழ்த்துதலை பெற்ற நபர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு சவால் விடக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 16 1 3 வசனங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே அநேக பெயர்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே முதலாவதாக சொன்ன ஒரு பெயர் பெபேயாள். இந்த பெபேயாளை குறித்து பார்க்கும் பொழுது கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அந்த சபையினுடைய ஒரு உதவியாளராக அங்கே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அநேகருக்கு ஆதரவாய் இருந்தவள் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பவுலுக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் என்று அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனுடைய பின்புலத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், இந்த ரோம நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்திலிருந்து எழுதுகிறார்? அகாயா தேசத்தினுடைய தலைநகர் கொருந்து. இந்த கொருந்துவில இருந்து அவர் என்ன செய்கிறார்? ரோமாபுரியாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரோமாபுரிக்கு உள்ள விசுவாசிகளை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர் ரோமாபுரிக்கு சென்றிருக்கிறாரா என்றால் இல்லை. சரிங்களா? முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், மிகச்சிறந்த தேவ மனிதர். அவர் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் அநேக வெளிப்பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சென்றதில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பற்றியும் அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர்களுடைய எல்லா பெயர் மாத்திரமல்ல, அவர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறார்கள் என்ற காரியத்தை குறித்தும் அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பீப்புள் பர்சன், யாரும் எந்த மனிதரும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நபராக, எந்த மனிதரையும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நபராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அடுத்த சபையை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அடுத்த சபையில் உள்ள நபர்களை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அந்த கேள்விப்படுகிற காரியத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அங்கே மெச்சுகிறார். மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருக்கிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மற்ற சபைகளை குறித்து ஒரு நபர் நம்மிடத்திலே வந்து பேசுகிறார் என்றால் எதை குறித்து கேட்க நாம் ஆவலோடு இருப்போம்? அந்த சபையிலே என்ன குறைகள் இருக்கிறது, அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஊழியருக்கும் மூப்பருக்கும் என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது,
அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? அதை குறித்து பேச நம்ம அதிக ஆர்வம் காட்டுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் அந்த நிருபத்திலே எழுதுகிறார். தொடர்ச்சி அந்த 16வது வசனம் வரைக்கும் அநேக பெயர்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இங்கே இந்த பெபேயால் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு கெங்கிரேயா சபையினுடைய ஒரு ஊழியக்காரி. இவர்கள்தான் இந்த ரோமாபுரிக்கு பயணப்படுகிறார்கள். இந்த கொருந்து பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 9 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பட்டணம் தான் இந்த கெங்கிரேயா. சரிங்களா? இந்த கெங்கிரேயால இருந்து இந்த சகோதரி என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்படுகிறார்கள். எதற்கு? ரோமாபுரிக்கு பிரயாணப்படுகிறார்கள். இந்த சகோதரி தான் இந்த ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபத்தை சுமந்து சென்ற ஒரு நபர். அவர்களுக்கு ரோமாபுரியிலே ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை இருக்கிறது. அது ஒருவேளை அவர்களுடைய வியாபார நிமித்தமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் அரசாங்க அலுவலர்கள் வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அந்த பிரயாணத்தின் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதி அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த நபரை குறித்து சொல்லும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார், இந்த சகோதரி எங்களுக்கு ஆதரவாய் இருந்தவள், அநேகருக்கு ஆதரவாய் இருந்தவள், எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். சிந்திச்சு பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு பெரிய இன்னொரு குணாதிசயம், அவர் யாரேனும் அவர்களுக்கு உதவி செய்தால், ஆதரவளித்தால் அதை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நபராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அந்த வார்த்தை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த சகோதரி வருகிறார்கள், இவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்கிறது, அதற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அதோடு சொல்லி இருந்திருக்கலாம். அநேகருக்கு சபைக்கு பிரயோஜனமான ஒரு மகளாக இந்த சகோதரி இருக்கிறாள் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து அவர் ஒரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்கிறார், எனக்கும் ஆதரவாய் இருந்த ஒரு சகோதரி. நீங்க இந்த கொருந்து பட்டணத்திலே சரி, இன்னொரு கேள்வியோட கேட்கிறேனே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கெங்கிரேயா ஊருக்கு போயிருக்காரா இல்லையா? ஒரே ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊருக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சம்பவம் என்ன சொல்றேன், நீங்க ரெஃபரன்ஸ் வேணா சொல்லுங்க, இல்ல நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க சம்பவம் சொல்றீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 18:18. கெங்கிரேயா பட்டணத்துக்கு எதற்காக போனாரா? தனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது, அந்த வேண்டுதலுக்காக கெங்கிரேயா பட்டணத்திலே போய் தலை சவரம் பண்ணி கொண்டார் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்து பட்டணத்திலே எத்தனை வருடங்கள் ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 11வது வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1.5 வருடங்கள் கொருந்து பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்தார். சரிங்களா? 1.5 வருடம் ஊழியம் பார்த்ததிலே அவர் ஒருவேளை கெங்கிரேயா பட்டணத்திற்கு போயிருந்திருக்கலாம், அங்கே சபையை ஸ்தாபித்திருந்திருக்கலாம், இந்த சகோதரிக்கு சுவிசேஷம் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுவல்ல. இந்த கெங்கிரேயா என்ற ஊர் துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணத்திலே எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள். இங்கே விக்கிரக ஆராதனை அதிகமாக உண்டு. எங்கே இந்த மல்டிநேஷன் பல தேசத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களோ அந்த இடத்திலே ஒழுக்கக்கேடுகள் மிக மலிவாக காணப்படும். அப்ப அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் ஆதரவாய் இருந்த ஒரு சகோதரி. இந்த பெபேயால் அப்படிங்கிற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா நிலான்னு அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா டயானா அப்படிங்கிற வார்த்தை, அந்த டயானா தேவியினுடைய பெயர் தான் இந்த பெபேயால். இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதே பெயரோடு அவர்கள் தொடர்கிறார்கள். சரிங்களா? அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பெயர் மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. இங்கே அதே பெபேயால் நிலவை உடைய ஒரு தேவதை அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த பெயரோடு இந்த சகோதரியானவள் ஆதரவாக இருக்கிறாள். அநேகருக்கு இந்த நிருபத்தை சுமந்து செல்கிறார். அதை கூட வேதம் பதிந்து வைக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா,
பொதுவா இப்போ மேடவாக்க சபையிலிருந்து யாரோ ஒரு சகோதரருக்கோ சகோதரிக்கோ அவரை குறித்து ஒரு காரியத்தை மடல்ல எழுதி இன்னொரு சபைக்கு அனுப்புறோம்னு வைங்க. அதுல என்ன எழுதி சொல்லியிருப்போம்? இவர் இன்ன வேலை பார்க்கிறார், இத்தனை வருடமாக இந்த சபையிலே ஐக்கியப்பட்டு வருகிறார், இவருக்கு இன்னென்ன தாளந்துகள் உண்டு, இன்னென்ன ஊழியத்திலே அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். நீங்க அந்த சபைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்? இந்த ஊழியத்துக்கெல்லாம் நீங்க அவரை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். நல்லா பாட்டு பாடுவாரு, நீங்க அவரை என்ன செய்யலாம்? அந்த தாளந்தை நீங்க உங்க சபையில பயன்படுத்தலாம் என்று சொல்லி இவர்களுடைய காரியத்தை அந்த சபை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி எழுதி அனுப்புவோம். ஆனால் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்னவா? அந்த சகோதரிக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையின்க்கு நீங்க என்ன செய்யுங்க? நில்லுங்கள், உதவி செய்யுங்கள். அசிஸ்ட் அப்படின்னா ஸ்டாண்ட் பை. அந்த சகோதரிக்கு நீங்கள் அவள் பக்கத்திலே இருந்து அவளுக்கு என்ன உதவி எல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கள். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. நிச்சயமா அது ஒரு தனிப்பட்ட ஒரு வேலைக்காக போகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் அவளை பரிசுத்தவான்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த சகோதரி எப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த சபைக்கு ஆதரவாக இருந்திருப்பார். ஒன்னாவது. இரண்டாவது, அடுத்த ஒரு நபரை குறித்து வாசித்தோம். யார் அது? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். யாருங்க இந்த ரெண்டு பேரு? இந்த நிருபத்தை கொரிந்திலிருந்து யாருக்கு அனுப்புறாரு? ரோமாபுரிக்கு அனுப்புறாரு. முதல் பகுதியில இந்த பெபேயால குறித்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் யாருக்கு? அங்க ரோமாபுரியில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் எழுதுறாரு. அப்ப இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் எங்க இருந்தார்கள்? ரோமாபுரியில இருக்கிறாங்க. சரிங்களா? 18வது அதிகாரம் வாங்கலேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 1வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருங்க என்னவா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு. கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு தம்பதியரை பார்க்கிறாரு. யார் அவங்க? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இப்ப எங்க இருக்காங்க? பவுலை முதலாவதாக சந்திக்கும் பொழுது கொரிந்துலே இருக்காங்க. கொரிந்துலே இருக்காங்க. ஆனா அவர் கொரிந்துலே நிருபம் எழுதும்போது அவங்க எங்க போயிட்டாங்க? ரோமாபுரிக்கு போயிட்டாங்க. எப்படிங்க? இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிங்கள். என்ன வார்த்தை? ரோமாபுரியை விட்டு யூதர் எல்லாரும் போகும்படி கிளௌதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே. முதலாவதாக அவர்களுடைய சொந்த ஊர் எது? ரோமாபுரி தான். அந்த ரோமாபுரியில தான் இருந்தார்கள். இந்த ஆக்கில்லா என்பவர் கணவர், பிரிஸ்கில்லா என்பவர் மனைவி. ஆனால் வேதத்திலே அநேக இடங்களிலே யாரு முதலாவதாக முந்தி இருப்பார்கள்? பிரிஸ்கில்லால். கர்த்தருக்கு மிகவும் பிரயாசப்பட்ட நபரிலே தன்னுடைய கணவரை விட அதிகமாக பிரயாசப்பட்ட நபர் பிரிஸ்கில்லா என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே அநேக இடங்களிலே ஆவியானவர் பிரிஸ்கில்லாவை முதலாவதாக எழுதி வைத்திருக்கிறார். சரிங்களா? இந்த கிளௌதி ராயன் எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா கிபி 49 இந்த ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன கலகம் வருது? நீங்க இந்த ரோமாபுரியினுடைய வரலாறை எடுத்து பார்க்கணும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள், ரோமாபுரிக்கு யார் சுவிசேஷம் அறிவிச்சா? தெரியாது. ஆனால் இந்த எருசலேமிலே பெந்தகோஸ்தே நாளின் பொழுது பண்டிகைக்கு வந்தவர்கள் அங்கே ரோமாபுரிக்கு சென்று சபையை ஆரம்பித்திருக்கலாம். இந்த சபையை ஆரம்பித்ததுனால என்ன சிக்கல் வந்துருச்சு? அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, மத பிரச்சனை. இந்த மத பிரச்சனையினால இரண்டு நபர்களுக்கு இடையே அடிக்கடி என்ன ஆயிடுச்சு? வாக்குவாதங்கள் வர ஆரம்பித்தது. அந்த வாக்குவாதங்கள் வர ஆரம்பிக்கும்போது அப்போ ராயனாக இருந்தது இந்த கிளௌதி ராயன். இந்த கிளௌதி ராயன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாப்ல. என்னது? எல்லா யூதர்களும் என்ன செய்யுங்க? இந்த ரோமாபுரியை விட்டு வெளியே போங்க. உங்களோட என்னது ஒரே தொந்தரவா போச்சு. எல்லாரும் என்ன செய்யறாரு? வெளியே அனுப்பிட்டார். இந்த வெளியே அனுப்பின பிற்பாடு 54 கிளௌதி ராயன் இறந்து விடுகிறார். இறந்த பிற்பாடு யாரெல்லாம் வெளியே போனார்களோ அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய இடத்திற்கு வரும்படியாக அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவர்கள் மீண்டுமாக வந்தார்கள். இந்த கிளௌதி ராயனுக்கு பிற்பாடு ரோமாபுரியை ஆட்சி செய்த மன்னர் யாரு? ரொம்ப ஃபேமஸான மன்னர் நீரோ. சரிங்களா? கிளௌதி ராயனுக்கு அப்புறம் வந்த நபர் நீரோ. திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனை வரும்போது நீரோ என்ன செய்தார்? யூதர்களை பிரியப்படுத்த மனதாய் கிறிஸ்தவ விசுவாசிகளை தீக்கொளுத்தினார். சரிங்களா? இப்ப இந்த பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா முதலாவதாக ரோமாபுரியை சேர்ந்தவர்கள்.
அவர்கள் கொருந்து பட்டணத்திற்கு, அதாவது அங்கே விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது கொருந்து பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து எபேசு பட்டணத்திற்கு போகிறார்கள். எபேசு பட்டணத்திலே இருந்து கொண்டு அவர்கள் மீண்டுமாக ரோமாபுரிக்கு திரும்பி போகிறார்கள். அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், அவர்களை வாழ்த்துகிறார். என்ன வாழ்த்துகிறாரா? வாசிங்களேன், 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா சொல்றாங்க, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஏதோ நேத்து நடந்த ஒரு சம்பவம் மாதிரி ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு. சிந்திச்சு பாருங்க. 49 கொருந்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 54, 55 அவர்கள் மீண்டுமாக எபேசில இருந்து ரோமாபுரிக்கு போகிறாங்க. இந்த ரோமாபுரி நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு 56. அந்த ரோமாபுரிக்கு சென்ற ஆண்டு 56. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சென்ற ஆண்டு 60. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். என்ன சம்பவம்? கொருந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொண்ட நபர்கள் யாரு? இந்த தம்பதியர். ஊழியக்காரரை தாங்குகிறார்கள், குடும்பமாக தாங்குகிறார்கள், குடும்பமாக ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு சாட்சியாக எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ரோமாபுரியில இருந்தாலும் சரி, கொருந்துவிலே இருந்தாலும் சரி, எபேசில இருந்தாலும் சரி, மீண்டுமாக ரோமாபுரிக்கு சென்றாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் அவர்கள் தம்பதியர்களாக சேர்ந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார்கள், ஊழியக்காரரை தாங்கினார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அவர்கள் எனக்காக தங்களுடைய கழுத்தை கொடுக்கவும் துணிந்தவர்கள். கொருந்து பட்டணத்திலே அவருக்கு விரோதமாக அநேகம் பேர் எழும்பினார்கள். ஆனால் அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு குடும்பம் இந்த குடும்பம். அதுதான் அங்கே அவர் நன்றியோடு சொல்லுகிறார். புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதுல என்ன அப்படின்னா, ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை எல்லாம் அந்த ராயன் விரட்டி விடுகிறார். அப்ப சபையில மீதம் இருந்தது யாரு? புறஜாதியார்கள். அந்த புறஜாதியார்கள் மீண்டுமாக யூதர்கள் எல்லாம் திரும்ப வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு சில கலகங்கள் வருகிறது. ஆனாலும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கிறிஸ்து எப்படி புறஜாதியார்களை ஏற்றுக்கொண்டார்களோ அதை போல அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த சபையை நடத்தினார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்களுடைய வீட்டிலே சபை இருந்துச்சா? இருந்துச்சு. அங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே சபை நடந்ததுங்க. ஆரம்பத்திலே முதல் 300 ஆண்டுகள் தேவாலயம் என்று தனி ஒரு கட்டிடம் கிடையவே கிடையாது. எல்லாரும் வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே ஒரு சபை இருந்தது. ரோமாபுரியில மாத்திரம் சபை இல்ல, எங்கேயும் அவங்க சபை வச்சு நடத்தினாங்க. எபேசில 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். அப்போ எபேசில இருக்கும் பொழுதும் அவர்கள் சபை வைத்து நடத்துகிறார்கள், ரோமாபுரியிலே இருந்த பொழுதும் சபை வைத்து நடத்துகிறார்கள். பிரியமானவர்களே, தங்களுடைய வீட்டை சபைக்காக திறந்து கொடுத்தார்கள். அதை தேவன் எழுதி வைக்கிறார். இவர்கள் ஊழியக்காரரை தாங்குகிறார்கள், அவருடைய துன்பத்திலே அவரை பாதுகாக்கும்படியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள், தங்களுடைய வீட்டை சபைக்காக திறந்து கொடுக்கிறார்கள், புறஜாதியாரை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு நன்றியோடு இருக்கிறார்கள். அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குடும்பமாக, தம்பதியர்களாக தேவனுக்கென்று எதை செய்கிறோம்? இந்த கேள்வியை தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். இதோ கணவனை விட மனைவி எவ்விதமாக கர்த்தருக்கு ஒரு பிரயாசப்படுகிற ஒரு மனைவியாக இருக்கிறாள், ஒரு நபராக இருக்கிறார், அதைத்தான் பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் நம்மை கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். அகாயா தேசத்துல எனக்கு கிடைத்த முதற் பலன் யாரு? இந்த எப்பனையா. யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. இந்த அகாயா தேசத்துல, அதாவது கொருந்து பட்டணம் இருந்த அந்த பகுதியில முதற் பலன். இப்ப அவரு எங்க இருக்காரு? ரோமாபுரியில இருக்காரு. அவனை வாழ்த்துங்கள். பிரியமானவர்களே, உங்களிடம் யாராவது இந்த கேள்வியை கேட்கிறாங்க வைங்க, who is your first fruit? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு
நீங்கள் ஆண்டவருக்காக எத்தனை கனிகளை சம்பாதித்திருக்கிறீர்கள்? பேரு கேட்டா சொல்லணும். அவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப பிரியமானவர், பிலவுட். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிலர் தான் பிலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்புல இது என்னுடைய நண்பர், மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரே ஒரு நபர் இந்த நபர் தான். அப்ப பிரியமானவர்களே, இந்த முதற் பலன், நீங்கள் யாருக்கு முதல் பலனாக இருந்தீர்கள் அல்லது உங்களால் யார் முதல் பலனாக ஆக்கப்பட்டார்கள்? அது என்ன முதற் பலன்? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து அந்த குடும்பத்தினுடைய முதற் பலனாக நீங்கள் வந்திருக்கலாம். அதை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதை நினைவில் கொண்டவராக இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா, நான் நிறைய பிரயாசப்பட்டு இந்த சின்ன சின்ன ஊழியங்கள்லாம் பார்க்குறேன், ஆனா எனக்கு உரிய ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு ஒரு பாராட்டோ யாரும் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, தேவன் எதையும் மறப்பவர் அல்ல. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப நீங்க தேவனுக்காக பிரயாசப்பட்டு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே சிறியது பெரியது என்று எதுவும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவன் முதற் பலன், இந்த தேசத்திலே கிடைத்த முதற் பலன், அதை ஆண்டவர் குறித்து வைக்கிறார், ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட, ஹார்ட் ஒர்க், அதாவது சபைக்காக லேபர், ரொம்ப அதிகமா உழைத்த ஒரு நபர். லேபர் மச் ஃபார் அஸ். இந்த லேபர்ங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சபைக்காக தான் சோர்ந்து போகும் அளவும் வேலை பார்த்த ஒரு சகோதரி. ஐயோ, என்னால உடம்பு முடியல, ரொம்ப பலகீனமா இருக்கு, நான் சோர்ந்து போயிட்டேன், இருந்தாலும் சபை என்று வரும் பொழுது அந்த காரியத்திற்காக பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்த ஒரு சகோதரி இந்த மாதிரியா. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதுல மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 30 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 30 பேர்ல 10 பெண்கள். அந்த 10 பெண்களும் சபைக்காகவும் கர்த்தருக்காகவும் ஊழியத்திற்காகவும் பிரயாசப்பட்ட நபர்கள். 9, 10, 11, 12 இது எல்லாத்தையும் நீங்க வாசிங்க அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாக்கிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள், கிறிஸ்துவுக்குள் உத்தமனாக்கிய அப்பல்லோயை வாழ்த்துங்கள், அரிஸ்தர்பூலின் வீட்டாரை வாழ்த்துங்கள், என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள், நர்கிசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலையும் வாழ்த்துங்கள். 4 பெண்கள் இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. திரிபோரா, இந்த மரியாள், பெர்சியா, திரிபோலா, இந்த 4 பேர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிக்கும் பொழுது பிரயாசப்பட்டவர்கள், மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட சகோதரிகள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்காக அநேக காரியங்களை பிரயாசப்பட்டு செய்யக்கூடிய சகோதரிகளாக இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் சோர்ந்து போனாலும், தங்களுடைய உடல்நிலை பலவீனங்கள் இருந்தாலும், இந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு அவர்கள் திராணி இல்லாமல் இருந்தாலும் இன்னும் அதிக உற்சாகத்தோடு அவர்கள் அந்த காரியத்திலே ஈடுபட்டார்கள். அப்ப பிரியமானவர்களே, இவர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நாம் கர்த்தருக்காக எதை பிரயாசப்படுகிறோம்? நாம் எதற்காக நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்?
இவருடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவைகளை நினைவிலே வைத்து எழுதி வைத்திருக்கிறார். இவர்கள் எனக்காக பிரயாசப்பட்டவர்கள், எனக்காக அநேக காரியங்களை செய்தவர்கள். அப்ப இந்த விசுவாச வீரர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். பிரியமானவர்களே, அடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 7வது வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இந்த அன்றோனிக்கே யூனியா இவர்கள் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள். என் இனத்தான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ற நிலைமையிலே கனம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? சிறையிலே என்னோடு கூட துன்பத்தை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் எங்கே சந்தித்தார்கள், எந்த சிறைச்சாலையிலே சந்தித்தார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லலை. ஆனால் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய துன்பத்திலே அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கனம் பெற்றவர்கள். யோசிச்சு பாருங்க, கிபி 30 பெந்தகோஸ்தே நாளினுடைய காரியம் நடைபெறுகிறது. ஒருவேளை இவர்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருப்பார்கள் என்று பார்ப்போம் என்றால், கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப 25 வருடம் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ற நிலைமையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருக்கு சரிசமமாக அதே கணத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ச்சி அடைந்தவர்களாக, ஆண்டவருடைய காரியத்தை முழுவதுமாக அறிந்தவர்களாக, அதற்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் 25 வருடங்கள். அப்ப பிரியமானவர்களே, அவர்கள் துன்பத்தை அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி 25 வருடங்களுக்கு மேலாக அப்போஸ்தலனாகிய பவுலை விட அவர்கள் ஒரு சீனியராக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப பிரியமானவர்களே, அவர்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வந்த பிற்பாடு எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? இந்த 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனுடைய வளர்ச்சி எவ்விதமாக இருக்கிறது? அடுத்ததாக ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். பிரியமான ஒரு நபர், அவனுடைய பெயருடைய அர்த்தமே என்ன அப்படின்னா பிரியமான, சபையாருக்கு பிரியமான ஒரு நபராக அவர் இருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சபைக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறோமா? பிரியமான ஒரு நபர். அடுத்ததா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பாருங்களேன். அரிஸ்தோபுலுவின் வீட்டார், தர்கீசு சொந்தமான அந்த வீட்டார், இவர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த அரிஸ்தோபுலுவின் வீட்டார் என்று சொல்வது மகா ஏரோதின் ஒரு அடிமை. இங்கே கனவான்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், அடிமையையும் குறிப்பிடுகிறார். அந்த வீட்டை சேர்ந்த, அதாவது மகா ஏரோதினுடைய பேரன், அந்த பேரனுடைய வீட்டை சேர்ந்த ஒரு அடிமை, அந்த அடிமையின் பெயரையும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அடுத்ததாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள். உடன் வேலையாட்கள். தேவனுடைய பண்ணையிலே வேலை இருக்கிறது. அது சிறிய வேலை பெரிய வேலை என்று இல்லை, எல்லா மட்டத்திலும் வேலை இருக்கிறது. வேலை செய்வதற்கு ஆட்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் வேலையாட்கள் அநேகர் இருந்தார்கள். அநேகரை தேவன் தந்தொழினார். அவர்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூர்ந்து எழுதுகிறார். என் இனத்தானாகிய ஏரோதியனை வாழ்த்துங்கள். இந்த ஏரோதியன் என்று சொல்லப்படுபவர் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்த ஒரு புரஜாதியார், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், ஏரோதினுடைய அந்த வம்ச வழியிலே வரக்கூடிய ஒரு நபர். அவரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிறார். அவரையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறித்து வைக்கிறார். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக வாசிப்பீர்கள் என்றால்,
நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். எனக்கு தாயாகி அவனுடைய தாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தாய் யார் என்பதை எங்கும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஒரு நபரை குறித்து சொல்லி அந்த சகோதரனுடைய தாயார் எனக்கும் தாயார் என்று சொல்லுகிறார். இந்த நபர் யாருங்க? அருமையான ஒரு பெயர். இந்த பெயர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான ஒரு பெயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கும்படி ஒரு நபரை நிர்பந்தித்தார்கள். யார் அவரு? மார்க் 15:31, மத்தேயு 27:32. அலெக்சாந்திரா ஊரை சேர்ந்த சீமோன். பிரியமானவர்களே, இங்கே சிந்தித்து பாருங்கள். ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். அந்த நபர் சீமோனின் மகனாக இருக்கிறார். அந்த சீமோனுடைய மகனாக இருப்பவர் இந்த ரூபு. இந்த ரூபினுடைய தாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தாயை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய தாயை போன்றவள் என்று சொல்லுகிறார். அப்ப பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திலே இருக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு பாராட்டும் பொழுது ஒரு தாயாக ஒரு தகப்பனாக அதை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை தன்னுடைய மகனை போல அந்த தாய் ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நினைவு கூறுகிறார். தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அசிங்கிரத்தையும் பிலவோனையும் எர்மாவையும் பத்ரோபாவையும் எர்மையையும் அவர்களோடு இருக்கிற சகோதரையும் வாழ்த்துங்கள். இது ஒரு சபை. பிலமகையும் யூலியாலையும் நேரையும் அவனுடைய சகோதரியும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். இந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபை விசுவாசியினுடைய ஒவ்வொரு பெயரையும் தேவன் இங்கே எழுதி வைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார். அவர்கள் பேர் சொல்லி வாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்மை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எதற்காக நாம் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக நாம் ஆவியானவருக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நற்கிரியைகள் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரிக்கு எழுதி முடிக்கும் பொழுது அந்த ரோமாபுரி சபையாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை குறித்தும் இங்கே சொல்லுகிறார். இவர்கள் அனைவரும் விசுவாச வீரர்கள். இவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று விசுவாசத்தோடு பிரயாசப்பட்டவர்கள். அந்த ரோமாபுரி சபையிலே அடுத்ததாக வந்த நீரோ மன்னனால் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனுக்காக வைராகியத்தோடு விசுவாசத்தோடு அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? இந்த உலகத்திலே ஒழுக்கக்கேடுகள் மிகுந்திருக்கலாம். இந்த உலகத்திலே விக்கிரக ஆராதனை மிகுந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் கூட ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைத்திருக்க முடியும். நாம் எப்படி இருக்கிறோம்? இதோ இந்த பெபேயாலை போல நாம் இருக்கிறோமா? இதோ இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நாம் தம்பதியராக இணைந்து கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்பவர்களாக இருக்கிறோமா? ஊழியங்களை தாங்குபவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற அந்த ஸ்திரீகளைப் போல நாம் சபைக்கென்று ஊழியத்துக்கென்று நாம் பிரயாசப்படுகிற ஸ்திரீகளாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, தேவன் எதையும் மறந்து போனவர் அல்ல, எதையும் மறந்து போவரும் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். என்ன கிரியைகள்? நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற கிரியைகள் உங்களோடு கூட போகும். பிரியமானவர்களே, தகுதியானவர்களை தேவன் அழைப்பதில்லை. இவனுக்கு இந்த தகுதி இருக்கா, இவன் இந்த இடத்துல பயன்படுத்தலாம் என்று சொல்லி தேவன் அப்படி தகுதி பார்த்து அழைப்பவர் அல்ல. ஆனால் அழைத்தவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். ஒரு நாளும் மறைமுக ஊழியங்கள் தேவனால் மறக்கப்பட்டு போவது
இல்லை, நிச்சயமாகவே அதற்கு முடிவு உண்டு. சிறிய வேலை என்று கர்த்தருடைய பண்ணையிலே எதுவுமே இல்லை. எல்லா வேலைகளும் தேவனுக்கென்று பிரயாசப்பட்டு செய்கிற வேலைகளாக இருக்க வேண்டும். அப்ப பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் யார்? தேவனுக்காக பிரயாசப்பட்டு என்ன காரியம் நான் செய்து கொண்டிருக்கிறேன்? இதோ அந்த ரோமாபுரியிலே இருந்த திருச்சபையார்கள், அதிலுள்ள விசுவாச பட்டியலை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொருவராக சொல்லும் பொழுது, முகமறியாத நபர், ஆனால் அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து எழுதுகிறார். இப்ப தேவன் என்னை முழுவதுமாக தெரிந்தவர். என்னை குறித்து எழுதும்போது அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவார்? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? அவருக்கென்று நாம் ஊழியம் செய்கிறோமா? இந்த பட்டியலை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கென்று பிரயாசப்படுங்கள். அநேக காரியங்களை கர்த்தருக்காக சபையாராக சேர்ந்து அதை செய்வோம். கர்த்தருடைய திருநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.